சென்னையிலே மிக பழமையான ஒரு சிவன் கோயில், வாலி மகரிஷி வந்து வணங்கிய ஒரு சிவன் கோயில். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல இருக்க பாரத் வஜேஸ்வரர் டெம்பிள். வாலி மகரிஷி இந்திரலோகத்துல மேனகையோட சாபம் பெற்று பூமிக்கு வந்து கருங்குருவியா மாறி சுத்திட்டு இருந்தாரு. வலியன் என்ற பெயரோட பாரியில் இருக்க திருவள்ளீஸ்வரர் என்ற சிவனை வேண்டி தான் இவர் சாப விமோச்சனம் பெற்றதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா இந்த கோயில தங்கி இருந்து இந்த கோயில சிவனை வழிபட்டதாகவும் இந்த கோயிலுக்கு மற்றொரு பேராக வள்ளீஸ்வரர் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாரத்வாஜ் முனீஸ்வரர் வந்து இங்க வணங்கியதாகவும் இங்க இருக்க இறைவன் பேரு பாரத்ஜேஸ்வரர், இரவி பெயர் சொர்ணாம்பிகை. இங்க இருக்க இறைவனை வந்து வேணா குழந்தை பேரு கண்டிப்பா கிடைக்கும்ன்றாங்க. கோயில பாத்தீங்கன்னா ஒரு தேர் மேல அமைஞ்சிருக்க மாதிரி அழகா வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நேர்த்தியான வேலைப்பாடுகள் இந்த கோயில பார்க்கலாம். இந்த கோயிலை கட்டியதையான கண்டக சோழன்னு சொல்றாங்க. திருப்புர சக்கரவர்த்தி கண்டக சோழர்களால் கட்டப்பட்டதுன்றாங்க. கோயிலை நீங்க சுத்தி வரும்போதே உங்களுக்கு சோழரோட வேலைப்பாடுகள் அவ்வளவு நேர்த்தியாகவும் அற்புதமாக இருக்கும். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பழமை வாய்ந்த இசை கருவிகள் நிறைய பார்த்தேன். இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த கோயில அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. அது என்ன இசைன்னு இது வரைக்கும் தெரியல, அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயிலை சுத்தி வரும்போது பிரகாரத்துல இருந்து சரி, கொடிமரமும் சரி, அவ்வளோ ஒரு வேலைப்பாடுகள் நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலை சுத்தி வரும்போது ஒரு விஷயம் பார்த்தேன், சின்ன சின்ன நந்திகள் அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. அது தூக்க கூட முடியல என்னால். அவ்வளோ அழகா நந்திகள் லைனா அந்த கோயிலை சுற்றி வரைக்கும் தேரு கீழே அப்படியே நந்தி நிற்கிற மாதிரி அழகா வடிவமைச்சிருக்கேன். அந்த கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா அந்த நந்திகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலோட கோயில் மணி ரொம்ப உயரத்தில் இருந்தது, அதை பார்க்கவே அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி இந்த கோயிலோட வேலைப்பாடுகள் பற்றி ஏற்கனவே சொன்ன சோழர்களோட வேலைப்பாடுகள்னு. ஆனால் இந்த கோயிலை சுற்றி நிறைய சுதை சிற்பங்கள் நிறைய பார்த்தேன். அந்த சுதை சிற்பங்கள்லாம் இப்போ ஒரு 50 இல்லை 100 ஆண்டுகள் முன்னாடி கட்டினதாக இருக்கும். ஏன்னா அது வந்து சோழர் காலத்தில் அந்த வேலைப்பாடுகள் கிடையாது. இங்கே இருக்க பிரம்மதேவர் பார்த்தீங்கன்னா தியானத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நீளமான தாடியோடு இங்கே இருப்பார். அதை நீங்கள் பார்க்குறதே ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயில் இருக்குது. லைஃப்பில் ஒரு தடவையாக இந்த கோயிலை பார்த்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க, இல்லாதவங்க கொடுங்க, ஏழைகளை படிக்க வைங்க. நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம் எல்லோரும்.